எப்பவுமே நம்ம வந்து டாகை தான் வீட்டில் கட்டி வச்சு பார்த்துருப்போம். அதாவது காவலுக்காக வளர்ப்போம். அதை கட்டி வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்க. பூனையை எங்கேயாச்சும் கட்டி வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டில் டாகும் இருக்குது, கேட்டும் இருக்குது. ரெண்டையுமே கட்டி தான் வச்சுருப்போம். என்ன ரீசனுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த கேட்ஸ் வந்து வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படும். நம்ம வீட்டுக்குள்ளே எவ்வளோ தூரம் இருக்குதோ அதை தாண்டி அது வெளியே பார்க்குறதுக்கான ரொம்ப ஆசைப்படும். பட் நம்ம திறந்து வைக்கிறப்ப என்ன பண்ணிடுதுன்னா வெளியே ஓடிடுது. வெளியே டாக் இருக்கும், அதுக்கிட்ட போச்சு அப்படின்னா அது வந்து தம்சம் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க கிரவுண்டுக்குலாம் ஓடி போயிருது வெளியே சுற்றி பார்க்கறக்காக. ஸோ அதுக்காக நாங்கள் அதுக்கு என்ன ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம்னா, நீங்கள் மெதுவாக வந்து பாருங்கள். ஸோ வெளியே நல்லா அவங்க வாட்ச் பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா 2 லீஷ் போட்டு அதை கட்டி வச்சுருக்கோம். வெளியே உட்காந்து அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கும் எல்லா இடத்தையும். ஸோ நம்ம பார்க்கல அப்படின்னா என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, நம்ம கட்டி போடல அப்படின்னா அந்த காருக்கு கீழே போய் அது வந்து ஒளிஞ்சிக்கும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரெண்டையும் வந்துட்டு நீங்கள் நீட்டாக கட்டி வச்சிட்டோம். ஸோ கட்டிட்டு இது வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கேட்டும் போட்டிருக்கோம். பட் இது சின்ன சின்ன ஓட்டைக்குள்ளெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா வெளியே நம்மளோட டாக் இருக்கும். ஸோ அது வந்துட்டு மேக்ஸிமம் அது ஃப்ரீயாக தான் ஓப்பனில் வச்சிருப்போம். அதனால் அதுங்க கிட்ட எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக 2 கேட்டையும் நம்ம கட்டி போட்டிருக்கோம். அப்புறம் இது மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு கேட் லிட்டர் போட்டு வைக்கணும். இது இங்கே தான் பாத்ரூம் போகும். ஸோ அது பாத்ரூம் வெளியே போகும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. அதனால வளர்க்க வேண்டாம் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஃபுட்டு வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கேட் ஃபுட் எனி டைம் வச்சுட்டா போதும். எனி டைம் வச்சுட்டு வாட்டரும் எப்பவும் வச்சுருங்க. ஸோ சில பூனைங்க நிறைய தண்ணி குடிக்கும், சில பூனைங்க தண்ணி குடிக்காது. எங்கள் பூனைங்க நிறைய தண்ணி குடிக்கும். ஸோ அதனால நாங்கள் வந்துட்டு டெய்லி அதுக்கு தண்ணி மாற்றி வச்சுருவோம். ஓகே, அது மாதிரி க்ளீன் பண்ணுறது எப்பவும் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேட் லிட்டரை வந்துட்டு எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அது வந்து இன்னும் க்ளீன் பண்ணலை. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 2 டூல் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேஸ்ட் மட்டும் இதில் இருக்கும், கீழே வந்து சாண்ட் எல்லாமே போயிடும். இந்த 2 பூனைங்களும் வளர்க்குறதுக்கு எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு நாங்கள் அந்த லிட்டர் பேக் ஒரு 5 kg வாங்குவோம். அப்புறம் வந்துட்டு இந்த ஃபுட்டு பார்த்தீங்க அப்படின்னா மியோ மட்டும் தான் நாங்கள் இப்போ போட்டுட்ருக்கோம். இது 7 மந்த்து தான் ஆச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி 7 மந்த்லேயே நல்லா சைஸாக இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாள் ஹாஸ்டலில் விட்டுட்டு போயிட்டு வந்தனால கொஞ்சம் சுருங்கி போயிடுச்சு பூனைங்க. இதுக்கு வந்துட்டு 1 மந்த்துக்கு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 3000 to 4000 வரைக்கும் இதுக்கு செலவாகும். இந்த 2 பூனைங்களையும் மெயின்டைன் பண்ணி வளர்க்குறதுக்கு, குளிப்பாட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப எவ்வளோ செலவாயிரும். இந்த பூனை வளர்க்கல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது வெளியே எங்கேயுமே பாத்ரூம் போகாது, அதில் மட்டும்தான் போகும். அதனால அது ஒரு இஷ்யூ. ஓகே, ப்ராப்ளம் இல்லை. பட் என்ன அப்படின்னா எங்கே பார்த்தாலும் இந்த பூனைங்களோட முடி தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் வேக்கம் போட்டு எவ்வளோ க்ளீனாக நீங்கள் வச்சுருந்தாலும் இந்த பூனைங்களோட முடி எல்லா இடத்துலையும் போய் ஒட்டி இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நீங்கள் ரோலர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நாங்கள் இதுக்காக ஒரு செக்ஷனே வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரு செக்ஷனே நாங்கள் இதுக்காக வச்சுருக்கோம். இந்த பூனைங்களோடது எல்லாமே வச்சுருக்கோம் இதில். ஸோ இதில் வந்துட்டு இந்த முடியை எடுக்கிறதுக்கான இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம ஷர்ட்டில் இருக்கக்கூடிய இந்த முடிகளெல்லாம் எடுத்துரும் இந்த விஷயம். ஸோ இந்த மாதிரி இதுக்குன்னு சொல்லி கொஞ்சம் சில மெயின்டெனன்ஸ்லாம் உங்களால் பண்ண முடிஞ்சுனா மட்டும்தான் இதை வந்து நீங்கள் பண்ணணும். இது பூனைக்கான ப்ரஷ்ஷு. இது சீவிட்டு இந்த மாதிரி அமுக்குனீங்கன்னா முடி தனியாக வந்துடும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து ஃபாகர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. இது என்ன அப்படின்னா இது நீங்கள் வந்துட்டு ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து போக வரும்.